இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே உலகாக நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றிகளையும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமது வசனத்தின் மூலமாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே இடைபெற்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு ஞானத்தை தந்து போதித்து பாதுகாத்து நம்மை வழி நடத்தி வருகிறார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 119 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே வெளிச்சம் தரக்கூடியதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் தந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே நாம் தொடர்ந்து செல்வதற்கு, நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சம் தருகிறதாக காணப்பட வேண்டும். நாம் இருளிலே இருக்கிறோம் என்றால் நம்மால் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நாம் இருளிலே இருக்கிறோம் என்றால் நமக்கு பாதை தெரியாது. அந்த இருள் நமக்கு ஒரு பயத்தையும் திகிலையும் ஒரு பதட்டத்தையும் கொடுக்கும். நமக்கு எப்படி முன்னேறி செல்வது என்ற பாதையும் தெரியாது, நமக்கு ஒரு வழியும் தெரியாது. ஆனால் ஒளியாக இயேசுனுடைய வார்த்தை நம்மிடத்திலே இருக்கும்போது அந்த இருளின் பாதையிலிருந்து இயேசுவின் வார்த்தை நம்மை வெளிச்சத்தின் இடத்துக்கு கொண்டு வந்து பாதை இதுவே என்று நமக்கு போதித்து நம்மை அந்த பாதையிலே நடத்தி செல்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை கிருபை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை தீபமாகவும் ஒளியாகவும் நமக்குள்ளாக இருந்து நாம் செம்மையான பாதையிலே நடத்தப்படும்படியாக, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியின் பிள்ளைகளாக வாழும்படியாக, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக வாழும்படியாக, மற்றவர்களுக்கு முன்பாக ஒளியுள்ளவர்களாக வாழும்படியாக கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எவைகளிலெல்லாம் நமக்கு வெளிச்சம் தருகிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போமானால், முதலாவதாக இயேசுவின் வார்த்தைகள் வெளிச்சம் தந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. மத்தேயு 4:15 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வாசிக்கிறோம். பாவமான இருளிலே இருக்கிற மக்கள், அடிமைத்தனத்திலே இருந்த மக்களுக்கு விடுதலை தரும்படியாக, அவர்களை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திலே ஒளியாக வந்தார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இதே வசனம் ஏசாயா 9:2 வசனத்திலே பார்க்க முடியும். மேசியா வருவார், வெளிச்சமாக மேசியா வருவார், அவர் எல்லாவரையும் சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தை மத்தேயுவிலே அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும், நினைவு கூறப்படுகிறது. அதே போல நாம் யோவானிலே 1:1 வசனத்திலே பார்க்கும்போது இயேசு வார்த்தையாக இருந்து மாம்சத்திலே வெளிப்பட்டு ஒளியாக வந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்து பாவமான இருளிலே வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவர்களுக்கு வெளிச்சம் தந்து வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கும்படியாக, பரிசுத்தத்தின் பாதையிலே நடக்கும்படியாக, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக, செவ்வையான வழியிலே நடக்கும்படியாக, கர்த்தரை பற்றி கொண்டு வாழும்படியாக ஒளியாக இருந்து அவர்களுக்கு கிரியை செய்து அவருடைய பாவங்களில் இருந்து விலகும்படி செய்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இயேசுவின் வார்த்தை நம்முடைய பேதமையை நம்மை விட்டு விலக்குவதாக இருக்கிறது. சங்கீதம் 119 130 வசனம் இப்படியாக கூறுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும் என்று. பேதைகளை உணர்வுள்ளவாக்குகிறது கர்த்தருடைய வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் தந்து நம்மிடத்தில் காணப்படுகிற பேதமை தன்மையை நம்மை விட்டு நீங்க செய்கிறது.
இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு நமக்கு ஞானம் தேவை. ஞானம் உள்ளவர்கள் பூமியை உள்ள வாழும்போது அவர்கள் ஞானமாய் வாழ்ந்து எல்லா சூழ்நிலைகளையும் அவர்கள் மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை ஒளியாக இருந்து பேதைமையை ஞானிகளாக ஞானமுள்ளவர்களாக தந்து ஒவ்வொரு காரியங்களிலும் ஞானத்தோடு நடந்து கொண்டு ஜெயமுள்ளவர்களாக வாழ செய்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற எல்லா காரியங்களிலும் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கும்போது பல சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்காது. பல சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும். அந்த சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கும்போது நமக்கு அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாக காணப்படும். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையிலே நாம் அந்த சூழ்நிலை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? பல நேரங்களில் நமக்கு வருத்தமும் வேதனைகள் தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்து நாம் ஞானமுள்ளவர்களாக காணப்படும் போது அந்த சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இருக்கும்போது அந்த சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள பலன் தருவார். பல நேரங்களிலே நமக்கு அந்த சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என்றாலும் கர்த்தருடைய ஞானம் நமக்குள்ளாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்து அந்த சூழ்நிலைகளை நமக்காக மாற்றி தரும்படியாக அந்த சூழ்நிலைகளிலே நமக்கு ஞானத்தை தந்து அந்த காரியங்கள் மாறுதலாக முடிவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு போதித்து நம்முடைய பேதமை தன்மையை நம்மை விட்டு விலக்கி நமக்கு ஞானத்தை தந்து வழிநடத்த முடியாத கர்த்தருடைய வார்த்தையானது நமக்குள்ளே நமது பேதமை தன்மையை விலக்கி ஞானம் உள்ளவர்களாக வாழ செய்யும். அப்பொழுது நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் கர்த்தரை முன்னிறுத்தி செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இயேசுவின் வார்த்தையை நம்மை மற்றவர்களுக்கு ஒளியாக உயர்த்தி வைக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிச்சமாக வந்தார். அவருடைய வெளிச்சத்தின்படி பிரகாசித்து நாம் பாவங்களிலிருந்து விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நாம் வாழ்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம், இயேசுவனுடைய ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் ஒளியாக இருந்து நமக்கு வெளிச்சம் தந்து நம்முடைய வெளிச்சத்தின் மூலமாக மற்றவர்களும் இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு வரும்படியாக நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்திருக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படியாக நம்முடைய வெளிச்சம் மலைமேல் இருக்கிற பட்டணம் போல காணப்பட வேண்டும். மலைமேல் இருக்கிற பட்டணம் போல காணப்படும் போது அந்த வெளிச்சத்தினருக்கு மக்கள் திரும்பி வருவார்கள். எப்படியாக கலங்கரை விளக்கு பாதை தெரியாமல் காணப்படுகிறவர்களுக்கு வெளிச்சம் காட்டி அந்த இடத்திற்கு கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு உதவி கிடைக்க செய்கிறதோ, அதுபோல உதவி இல்லாமல் தங்களுக்கு உதவுவார் யாரும் இல்லாமல் தங்களுக்கு பாதை தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்து நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக ஒளியை தருகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளாக இருந்து நமக்கு வெளிச்சம் தந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது, நம்முடைய பேதமை தன்மையை நம்மை விட்டு விலக்குகிறது, மற்றவர்களுக்கு ஒளியாக வாழும்படி பேசுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தினமும் தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் நமக்குள்ளாக இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பாதையில் நடத்தி மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வசனம் எங்களுக்கு வெளிச்சமாக இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை மற்றவர்களுக்கு ஒளியாக வைத்து மற்றவர்களை உம்மிடத்தில் அழைத்து வரும்படியாக வைத்திருக்கிறீர். அப்படியான கிருபை செய்து மற்றவர்களையும் அழைத்து வரும்படியாக உங்களுடைய வார்த்தைகள் எங்களிலே வெளிச்சமாக இருந்து பிரகாசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.